விஜய் உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா
என்னன்னா தலைவரோட கடைசி படம் ரொம்ப எமோஷனலாக எல்லாத்துக்குமே, தலைவருக்கு மட்டும் இல்லை, ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எமோஷனலான மூமெண்ட். ஏன்னா 30 வருஷத்துக்கு மேலே அவர் நேசித்த ஒரு துறையை விட்டுட்டு வரப்ப எவ்வளோ எமோஷனலாக இருக்குன்னு யாராலுமே எல்லாத்துக்குமே அதை ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் மக்கள் இந்த அளவுக்கு ஒரு அன்பு செலுத்துகிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை தலைவரை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை எடுத்தாலும் அது டெடிக்கேட்டடாக சின்சியராக செய்யணும், செய்யணும்னு நினைப்பார். அதனால தான் அரசியலுக்கு வர்றப்ப நான் அந்த விட்டுட்டு நான் அவள் உயிருக்கு உயிராக நேசித்த சினிமாவை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். இங்கே அதுக்கு காரணமே அரசியலுக்கு வந்துட்டால் அது முழு அர்ப்பணிப்போட முழு சிந்தனையோடு அங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்தார். அதே அளவுக்கு அர்ப்பணிப்பை எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு சினிமாவில் காட்டினாரோ அதே அளவு அர்ப்பணிப்பும் உழைப்பும் டெடிகேஷனும் டிசிப்ளினும் இங்கே அரசியலில் அவர் காட்டிகிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த அரசு இந்த அளவுக்கு ரொம்ப நிர்வாகத்தின் வெளிப்படையான நிர்வாகத்தோடு ஊழலற்ற ஒரு ஆட்சியாக நம்ம ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் என்னென்னா, நான் ஒரு சீனில் நடிச்சிருக்கேன். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த தலைவருக்கு நேரத்தில் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் லீக் ஆன பிறகும் இவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா, இவ்வளோ கூட்டம், அதுதான் உண்மையான அன்பு. இது தலைவர் மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பு. இதுதான் படம் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் அந்த மக்கள் ஒரு வெள்ளித்திரையில் பார்க்குறது தான் ஒரு உண்மையான மகிழ்ச்சி. எல்லா மக்களுக்கும் இதுதான் உண்மையான தீபாவளி பொங்கல் மாதிரி. ஃபர்ஸ்ட் சிஎம் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க, அடுத்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொன்னாங்க, ரெண்டுமே ஜெயிச்சு கட்டாச்சு. அடுத்த டிவிக்கோட வெற்றி என்னென்ன? அதெல்லாம் இல்லை, மக்கள் மனசில் நீங்காமல் ஒரு இடத்த நம்ம கொடுத்துருக்காங்க, அந்த இடத்த தக்க வைக்கணும். அது மக்கள் மனசில் இருக்கிறதுல மிகப்பெரிய இடம். அதுதான் எங்களுடைய திட்டமாக இருக்குது. நன்றி. லீவெல்லாம் இல்லை, எங்களுக்கு ஏதுங்க லீவு? நாங்கள் சனி ஞாயிறும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம், எங்களுக்குலாம் லீவே கிடையாது. இது ஆக்சுவலாக இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகிறேன், ஒரு 1/2 hour மட்டும் பார்த்துட்டு திருப்பி போகணும் நான். நிறைய பேசினாரு, படத்தில் ஸ்டார்ட் பண்ணி அரசியலில் முடிச்சாரு.